இன்னைக்கு நேரம் தான் சரியா இருக்காதுன்னு நினைச்சேன். ஏன்னா இந்த தெருக்கூத்துல ஒரு 10-15 சமா இருக்கும் ஒரு மாவட்டத்துல. அவர்கள் ஏதாவது ஒரு சங்கம் வச்சிருப்பாங்க, தமிழ்நாடு தெருக்கூத்து கலைஞர் சங்கம், இல்லைன்னா கடலூர் மாவட்ட தெருக்கூத்து கலைஞர் சங்கம் அப்படின்னு. அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் கூத்தாடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்தந்த சமாவில் இருக்கிற வாத்தியாரை வச்சு ஒரு நாளைக்கு கூத்து போடுவாங்க. அது மிக பிரபலமா இருக்கும். வாத்தியாரெல்லாம் சேர்ந்து ஆனா ஒரு கூத்து எதுமா இருக்குமோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு நிலவரம். அவரு புதுவை பூபால வந்தாரு, அவரு ஒரு சாத்திட்டு கூட்டாரு. இந்த அம்மா வந்துச்சு, கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க சீட்டை எழுதி கொடுத்தோம், கைத்தட்டல் தொடர்ந்துகிட்டே இருந்தாலும் அவங்க பேசிட்டாங்க. சாரு பாட்டு பாடினாரு, இடையில பேசினாரு, பிச்சு எடுத்தாரு, உதறினாரு. இன்னைக்கு நம்ம சூழ்நிலை கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கும் போல இருக்கு அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் ஏதோ நம்மளால முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மண்ணுக்கு ஒரு மரமே இல்லை, கண்ணுக்கு ஒரு வெயிலே தொல்லை, அறையாக புரளுது காணல் கனவாக, மண்ணெங்கும் மனையாய் மாற, மண்ணெங்கும் மனையாய் மாற, மரமெல்லாம் விறகாய் சாய, மதிகெட்ட மனிதா மண்ணை பின்பாயாம், காலையிலே ஏற்ற பாட்டு கடலிலே கேட்டு கேட்டு கழிந்திட்ட காலம் போச்சு கனவாக, பொண்ணு மன கொள்ளையிலே பொண்ணு மன கொள்ளையிலே கண்ணும் மணி பாட்டும் இது சொல்லும் ஒரு கவியினிலே செவிகேலே, தத்தத்தன தனதானே தத்தத்தன தனதானே தத்தத்தன தனதானே தனதானே. வணக்கம். எந்நாட்டுக்கும் பொன்னாடாக விளங்கி வரும்படியான இந்த பெரம்பலூர் மாநகரிலே நிகழ்ந்தேர் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் யாவட்டமான பேர்களையும் மீண்டும் கண்மணி குணசேகரன் வணங்குகிறேன். இது 4வது வருஷமா நான் வந்து பேசுறேன். 4வது வருஷமா என்ன கூப்பிட்டு பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. திரைப்பட நகைச்சுவை நடிகர் வடிவேல் ஒருத்தர் சொல்லுவார் ஒரு படத்துல, எது இந்த ஊரு இன்னுமாதான் நம்மளை நம்புதுன்னாரு. அந்த மாதிரி இந்த பெரம்பலூர் புக்காரு இன்னும் கண்மணி குணசேகரன் கூப்பிடுறது எந்த நம்பிக்கையில வச்சு கூப்பிட்டு இருக்கிறது அப்படின்னு தான் அவர் நினைப்பு. இருந்த போதும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாம் ஒரே காஞ்சி போய் கிடக்கிற இந்த சோளம் கீழம் ஒரே வறண்ட பிரதேசம். ஆனாலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெரம்பலூர்ல அறிவாய்வு அதிகமாகிட்டாங்கடா. ஒரு புத்தகம் திருவிழா நடக்குது, யாரு கையில பார்த்தாலும் புத்தகம். எங்க ஊர்ல விளம்பரம் இருக்கு, விருத்தாசலத்துல புத்தர். இதையெல்லாம் கொண்டு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் ஏதோ காஞ்சி கிடந்த நட்டுக்கிட்டு ஒரு மரமாக்கி இந்த அளவுக்கு வேறாகவும் விடுதாகவும் நமக்கு இருக்கிறவர் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர். முன்னத்தையார் ஒழுங்கா போனாலும் பின்னத்தையார் ஒழுங்கா போ. முன்னாடி ஓட்டுறவன் வாழ்க்கை ஓட்டினா பின்னாடி ஓட்டுறவன் வாழ்க்கைக்கு தான் போவான். மாவட்ட ஆட்சித்தலைவர் நேராக போறார். பின்னாடி இருக்கிற அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், அதிகாரிகள், யாவற்றமான பேர்களையும் தமிழ் இலக்கியம், குறிப்பாக வடநாட்டு பகுதியைச் சேர்ந்த கண்மணி குணசேகரன் வணங்குகிறேன். என்ன முறையில் ஒரு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு போடும் போது ஒரு போல் அண்ணன் உங்களுக்கு நாங்கள் வந்திருக்கு, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க, எத்தனை மணிக்கு வரீங்க, இங்க வரீங்க, எப்படி நமக்கே ஒரு பெரிய பில்டப், நம்ம அம்மா பெரிய ஆளா நம்ம அதான் திரும்ப திரும்ப நம்மளை பத்தி இந்த ஆளுக்கு இன்னும் புரியாம கிடக்குறாங்க போல் இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஆனா போதும், இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், இந்த புக் ஃபேர் நடத்துறதால இந்த பகுதியில் இருக்கிறவங்க ஏதாவது கூடுதலா நிலமா வாங்கிட போறாங்க. இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுதான் உலகத்துல எழுதலாம், போனான், குத்தலாம், கிளப்பானா இடைக்காமாங்க. ஒரு திருக்குறளை தாண்டி யாராவது எழுத முடியுதா?
ஒரு இலக்கியவாதி தான் ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறான். ஒரு இலக்கியவாதியை எந்த சமூகம் அவனை போற்றி புகழ்ந்து அவனை வாழ வச்சு நிலம் கொள்ளலாடு ஏதாவது கொடுத்து அவனை வாழ வைக்குவோ அந்த நாடு நல்லா இருக்கும். அப்படித்தான் கம்பம் எல்லா பயிலும் எழுதலாம். அதை போன்று நம்முடைய அரசராக இருக்கிற மாவட்ட ஆட்சி தலைவர் இதை நமக்கு செய்கிறார் என்று சொல்லிக்கொண்டு பேர்களை தேடி நம்மளும் என்கிட்ட தொடர்ந்து கேட்டு என்ன தலைப்பு போடுறது நம்ம தலையை பார்த்து என்ன தலைப்பு போட போற ஏதாவது போட்டுக்குப்பா அப்படின்னா பேர்களை தேடி அப்படின்னு ரொம்ப விவரமா நம்ம பாட்டு நண்பர் சொன்னார். 6வது அறிவு என்னன்னு கேட்டார்னா வேர்களை தேடினா நம்ம பாட்டுக்கு புடிங்காத வேர்களை தேடக்கூடாது. ஒரு வேறு என்ன லட்சத்துல போகுது குடிச்சிருக்கு அப்படிங்கிறத அந்த செடியோட துளிர்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். நீ அதுக்காக புடிங்கிடிங்கதான் 21 நாளும் கோழி முட்டை பொறிச்சிருக்கா பொறிக்கிற மாதிரி இருக்கா கோழி தூக்கி எட்ட வச்சுட்டு முட்டையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்குன்னா அது பூ முட்டையாகும். அதனால ஒரு வேறு எதுமா இருக்குங்கிறத செடியோட துளிர்ல இருந்து பார்த்துக்கலாம். ஒரு படைப்பாளியா இருக்கிற நான் நிறைய கவிதைகள் என்னமோ சொன்னாங்க. அதெல்லாம் நான் எழுதுனேன். சத்தியமா அவர்லாம் ஒன்றும் மிகையெல்லாம் சொல்லல. நல்லாதான் எழுதணும். போன தமிழ்ல கவிதையில ஆளா கண்மணி குணசேகரன் இருக்கிறான். அதெல்லாம் கிடைக்கட்டும். ஒரு படைப்பாளி தான் பிறந்த மண்ணின் தான் பிறந்த சமூகத்தோட தான் குடும்பத்தோட வரலாறு அவன் தெரிஞ்சிருக்கணும். அதை பதிவு பண்றதுதான் பேச்சு. அந்த நாட்டில் போனாரு இந்த எழுத்தாளர் கவிஞர்களுக்கு ஒரு அந்த காலத்தெல்லாம் சொல்லுவோம் பொய்யுரைத்து வாழ்வான் புலவன் அப்படிம்பான். இவனுக்கு சொன்ன பழமொழியே இவனுக்கு சிக்கா போச்சு. இவன் ஒழுங்காக உண்மையை சொல்ல மாட்டான் பண்ணிருக்கியா அப்படின்னு பொய்யுரைத்து வாழ்வான் புலவன். இந்த கவிஞர் கண்ணதாசன் சில பேருக்கு பாட்டு பாடணும்னா கொல்லகாட்டுல தனியாக சாணி பொறிக்கிட்டு இருக்கும்போது பாடுவான். ஏறு ஓட்டும் போது பாட்டு பாடுவான். சில பேர் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாட்டு பாடுவான். லெட்டின்ல உட்காந்துட்டு இருக்கும்போது பாட்டு பாடுவான். கண்ணதாசன் குடிச்சிட்டு இருந்தாதான் பாட்டு வரும். அதனால இந்த ஆளும் ஒரு நல்ல கவிதை எழுதுனா சொல்லுவாங்க சரக்கு போடு நல்லா எழுதலாமா. இப்படிலாம் ஒரு பொய்யான பாடுகள் நமக்கு வந்து சேர்ந்து போச்சு. ஆக மொத்தம் ஒரு படைப்பாளி தான் பிறந்த மண்ணை முழுமையா தெரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த தேவசம் நம்ம தேவசத்துல கேட்பாரு சாமி உங்க அப்பா பேர் என்ன? நம்ம அப்பா பேர் சொல்றோம் ஐயாதுரை. உங்க பாட்டன் பேர் என்ன? வெங்கடாசலம். அதற்கு அங்கான முப்பாட்டன் பேர் என்னன்னா பிக்கான்னு செத்தாத்துல உனி நழுவுற மாதிரி அப்படியே இப்படி நிற்க வேண்டியதான். நம்ம அப்பனோட முப்பாட்டன் பேரே தெரியாம நம்ம இருந்துட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்தில். இதையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். இதைதான் முதல்ல உலக இலக்கியம் ரஷ்ய புரட்சி அதீதம் வீட்டு மோட்டோட கொத்து கிடக்குறா. அதுல 4 செட்டை வச்சு மூடுறா சும்மா காத்தாச்சு. இதுதான் நான் சொல்றது. நீ உலக இலக்கியம்லாம் அப்புறம் அதெல்லாம் உலக கவலை எல்லாம் வானாம். கோமனம் பிரச்சனையா இருக்கு. அதுதான் இப்படி இருக்கிற கதை. ஒரு பகுதியோட ஒரு எழுத்தாளன் எப்படி இருக்கிறார்னா இப்ப பெரம்பலூர்ல ஒரு பகுதியில் ஒரு எழுத்தாளனால கதை இருந்ததுன்னா இந்த பகுதியில் சில பழமொழிகள் இருக்கும். பொதுவா பழமொழிகள் இருக்கும். அதெல்லாம் வேற மண்ணுக்கு ஏற்ற பழமொழி இருக்கும். எங்க ஊர்ல ஒரு பெரிய திருவிழா பக்கத்தூர்ல கோணாங்குப்பம் திருவிழான்னு பேரு. கோணாங்குப்பம் கிறித்துவ திருவிழா 10 நாள் நடக்குங்க அந்த திருவிழா. அந்த 10வது நாள் அந்த தேரை அப்படி சுத்தி வரும். சுத்தி வந்து அந்த இடத்துல நிறுத்த நாட்டியம் அந்த சனம்லாம் போற இடம் தெரியாது கூடும். அதுக்கு பேர் தான் சொல்லுவான் கோணாங்குப்பம் திருவிழா 3.25 நாழிம்பான். கோணாங்குப்பத்து யாராவது இது ஆடு இது நிக்கிற நிலைமை எனக்கு தெரியும். கோணாங்குப்பம் திருநா 3.25 நாழி இது போற இடம் தெரியாது எனக்கு தெரியாது அப்படின்னு. இதையெல்லாம் நாம் பதிவு செய்தாதான் மெட்ராஸில் இருக்கிறவனா வந்து கோணாங்குப்பத்தை பதிவு பண்ணிட்டு போவான். ஊத்தாங்கால் உழவும் பாதூர் எழுவுமா. உளுந்தூர்பேட்டைக்கு அங்க ஒரு இந்த டோல்கேட் இருக்கு. அது பக்கத்தில் இருக்கிற ஊரு பாதூர். 4 பக்கமும் தெருவு இருக்கும். பெரிய கிராமம். இந்தாண்ட வீட்டுல கல்யாணம் நடக்கும். இந்தாண்ட தெருவுல இழவு இருக்கும். அந்த ஊர்ல சாகிறது நிறுத்துவது என்ன பெரிய ஊர். அந்த ஊத்தாங்கால் இருக்க அது ஒரு நெய்வேலி பக்கத்தில் இருக்கிற அந்த ஜீரவேலி பக்கத்தில் ஒரு கிராமம். நல்ல தண்ணி வசதி.
மொசவத்துல அடி வைக்கிற மாதிரி இருக்கும். கொல்ல அப்படியே பொத 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 எப்படியே மொசவத்துல கைய வச்சாலே மென்மையா இருக்கும், காலை வச்சா என்னமா இருக்கும். அப்படி இருக்கிற மண்ணு மாதிரி அதுல எப்பவும் ஏறு ஓட்டிக்கிட்டே இருப்பான், மாசு வச்சுக்கிட்டே இருப்பான். ஊத்தாங்கால் உழவும் பாரூர் இழவும் அப்படின்னு பழமொழி. குறிஞ்சிப்பாடியிலேருந்து தள்ளி வந்தீங்கன்னா ஆயிப்பேட்டைன்னு ஒரு சந்தை. ஆயிப்பேட்டை சந்தையில் அப்படி இது இப்படி ஆயிப்பேட்டை சந்தையில் அது வாங்க அப்படின்னு சொல்லுவான். ஆயிப்பேட்டை சந்தைக்கு போய் பார்த்தா தெரியும், அங்க 2 நாள் தங்கி பார்த்தா தெரியும்பான் பழமொழி. எப்படி ஆயிப்பேட்டை சந்தைக்கு போய் பார்த்தா தெரியும், அங்க 2 நாள் தங்கி பார்த்தா தெரியுமா. என் மருமா வீட்டுக்கு போனா என்ன இப்படி உட்காந்து வச்சுட்டு ஒரு கால் வாங்கிட்டு வந்து கொடுப்பான், இப்படி உட்கார வச்சுட்டு வானல் போட்டு வறுத்து கொடுப்பாங்க, சும்மா விட்டுக்கிட்டு இருப்பான். அந்த ஊருக்கு போய் தங்கி பார்த்தாதான் தெரியும் அவரு என்ன பிஸ்கட் நிற்கிறாரு. இப்படி எல்லாம் பழமொழி நம்ம மண்ணை வேர்களை தேடி நாம பதிவு செய்யும். அதுதான் இதெல்லாம் எப்ப சாத்தியமாகும்? எழுதினாதான் சாத்தியமாகும். பேராசிரியர் தா பழமலைன்னு ஒரு பெரிய கவிஞர், இங்க குழுமூர்னு ஒரு ஊருக்கு சொந்த ஊர், அவர் கவிதை எழுதுவார். அவர் சொந்த ஊர் விழுப்புரம். விழுப்புரத்திலிருந்து திட்டக்குடி, விழுப்புரத்திலிருந்து விருத்தாசலம், விருத்தாசலத்திலிருந்து திட்டக்குடி, திட்டக்குடியிலிருந்து ஆர்எஸ் மாத்தூர், ஆர்எஸ் மாத்தூரில் இருந்து குழுமூர். இது பேர் கவிதையா? இது மாதிரி டூ விழுப்புரம் டு விருத்தாசலம், விருத்தாசலம் டு இதெல்லாம் என்ன கவிதை இல்லை. வீடு போய் சேர்வதற்குள் இருட்டி விட்டது, குனிந்து நுழைகிறேன், விளக்கை கொளுத்தி இருந்து பார்க்கிறார்கள், எல்லாம் இருள் கவிந்த முகங்கள். ஏரியில் குளிக்க போனேன், காக்கை ஒன்று சிலும்பியது, எத்தனை முறை சிலும்பினாலும் காக்கைக்கு தன் கருப்பு போய்விடப் போவதில்லை, நானும் குழுமுறை மறந்துவிட முடியாதுன்னு எழுதியிருப்பார். அவர் சொந்த ஊரு, இங்க இருந்து போறான், பஸ் ஏறி போறான், பொழுது கூட்டுது வீட்டுக்கு போலாம், வாங்கி வாங்கினா கரண்ட் இல்லாத காலம், விளக்க கொளுத்துட்டு வந்து பார்க்குது, இப்பதான் வந்தியா பழமலை அப்படி கேட்கும்போது எல்லாம் இருள் கவிந்த முகங்கள். எப்படின்னா ஒரு மனிதன், அவர் பேராசிரியரா இருக்காரு, வீட்டுக்காரங்க வாத்தியாரா இருக்கிறாங்க, அவங்க பையன் நீதிபதியா இருக்கிறார், இன்னொருத்தர் பேராசிரியரா இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறார். ஆனால் ஒரு மனிதன் தன் மண்ணை நோக்கி போகும்போது என்ன மாதிரி எத்தனை முறை சிலும்பினாலும் காக்கைக்கு தன் கருப்பு போவதில்லை, நானும் குழுமுறை மறந்துவிட முடியாது, நீங்களும் உங்கள் சொந்த ஊரை மறந்துவிடக் கூடாது. அதுதான் வேர்களை தேடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தனா இது இப்படி இல்ல. அடுத்து சாமிகள். எங்க ஊர்ல வீரனும் ஏகப்பட்ட வீரனும் இருக்கிறாங்க. ஒரு ஊருக்கு படையலுக்கு அவன் என் கல்யாணத்துக்கு ஒரு 100 ரூபாய் வச்சுட்டான். வச்சுட்டு இந்த 100 ரூபாய் வாங்கிறதுக்கோசரம் ஒரு படையல் வச்சிருப்பான் போல இருக்கு. எங்காவது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் போய் 100 ரூபாய்க்கு மேல 100 ரூபாய் வச்சு தொங்கு 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 தொங்குன்னு போய் நிக்கிறேன். பண்ணி ஆடு எல்லாம் வண்டியில கிடக்குது. சரி நிக்கிறாங்க. ஐயோ பொழுது போகுதுயா, ஒரு ரசத்தை வச்சு ஊத்துங்கயா, காய்ச்சி வாங்கிட்டு விடுங்கயா, கெஞ்சி பார்க்கறான், ஒருத்தவங்க போக மாட்டேங்கிறான். பொழுது போச்சு. அந்த பண்ணி ஆடு இதெல்லாம் எடுத்துட்டு போய் வெட்டி வண்டியில தூக்கி போட்டுட்டு இருட்டுல ஓடுறானுயா. என்னன்னா அந்த வீரனுக்கு பேரு திருட்டு வீரனம். எனக்கு ஆச்சரியமா போச்சு. அது சரியா தப்பா என்பதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த திருட்டு வீரன் நம்ம பாட்டனுக்கு பாட்டம், கூட்டனுக்கு கூட்டம். நம்ம மண்ணின் தெய்வங்களை நாம எழுதும் படிக்கணும். இன்னொரு வீரன் நீங்கெல்லாம் பார்த்துக்கலாம், இப்படி பிடிச்சிப்பான் அந்த கெடாவெல்லாம் ஏதாவது பார்த்து திட்டக்குடி தண்ணிலும் பெண்ணடம் தண்ணிலும் திட்டமிடும் செம்புலிங்கம், திருவானைக்காவிலும் திருச்செந்தீரிலும் திருநடனம் புரிந்தலிங்கம். அது எது சொல்லி தரையாட்டாது ஆடு. பாட்டு பாடுவான், அடிப்பான், கிடிப்பான், ஆட்டாது. அது கடந்து பின்ன நல்லா கெட்டியா தண்ணி அந்த காலில் அடிப்பான். அப்படி எடுப்பான். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி தலை பூரா முடியா இருக்கிறவன் அவனுக்கு நாளைக்கு சாமி வரும். போன வருஷம் எனக்கு நீ படையில் போட்டத ஈரலை சுட்டு பலிபீடத்தில் வச்சிருந்த
நான் எடுக்கிறத காட்டி எவனையும் எடுத்துட்டீங்க, அதனாலதான் நான் கொடுக்கல, உங்களுக்கு உத்தரவு கொடுக்கலாம்ப்பா. இப்படிலாம் இருக்கு. எங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல ஒரு சாமி எப்படி பலியிடுற முறைன்னா, குழியை வெட்டுவான், அதுல தண்ணியை ஊற்றுவான், ஒரு 4 பேர் தூக்கி தண்ணி அவர் தலையில பிடிச்சிக்கிட்டு காலை அந்த செவுளுல இப்படி மூச்சிக்கிட்டு அந்த தண்ணியில அவரே வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அடிமரத்தை வெட்டுவான் பாரு, அந்த மாதிரி வெட்டுவான் கழுத்தை. அது என்னடா அப்படின்னா அதுக்கு பேரு பாதாள வீரணம். நான் அந்த ஆவி அதுக்குள்ள இதை எதுக்கு சொல்றேன்னா, இதுல நமக்கு மாற்றுக்கிறதுனால குலதெய்வங்கள் தான். நான் ஒரு என் சாமி பூரா ரசம் குடிக்கிற சாமி தான். ஆக்ரசம் கொண்டாடாம பன்னியல் மூட்டை அந்த உடு இலையில என்னடா இதுல போட்டனே தெரியல, இதுல போட்டனே தெரியல, சாப்பிடாங்கம்மா. சரி ரைட்டு, பஞ்சாமிர்தம் சாமியோட பிரசாதம் கையில ஊத்துறான்னு வாங்கி குடிச்சிட்டு போவேங்க. நம்ம சாமி பூரா ரசம் குடிக்கிற சாமி, குலதெய்வ வழிபாட்டை உடையது. அதனால அந்த சாமியை நான் விமர்சனம் செய்யவில்லை. அந்த பலியிடுகிற முறை நாம் தான் இதை பதிய வைத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும். இதை எவன் வைரமுத்து வந்து எழுதுவாரா? அவர் ஊர்ல எழுதுல. கண்மணி குணசேகரன் தான் எழுதணும், அம்மணி தான் எழுதணும், அரும்பாவூர்ல இருக்கிற பாண்டியன்கள் தான் எழுதணும், தயாரம் தான் எழுதணும். அடுத்த ரவுண்டுல நம்ம ஐயா ஒரு புத்தகத்தை எழுதுறாரு, கண்மணி குணசேகரன் வெளியிடுறாரு, தலைவரையும் ஒரு புத்தகத்தை எழுத்து. அவரையும் ஏன் தமிழ் இலக்கியம் சும்மா கிடைக்குது? மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நாவல் அடுத்த ஆண்டு இந்த மேடையில் வெளியிடப்படும் என்று இந்த நேரத்தில் குறிப்பிட நம்ம ஏதாவது ஒரு விருது கொடுப்போம். அவர் இந்த ஊரை பற்றி ஒரு பதிவு செய்கிறார். சொன்னார், வெங்காயத்தை ஏற்றிட்டு போய் எங்க விட்டா கூடுதல் விலை விற்கும்னு அவர் சொல்லி. சும்மா நான் வந்து நடிப்புக்காக சொல்லவில்லை. இந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிற குழந்தைக்கு மல்லாட்டை கேக்கு கொடுத்தாராம். இந்த ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைங்களுக்கு மல்லாட்டை கேக்கு, இதையெல்லாம் அவருடைய சாதனைகள். நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு வருஷமும் போய் ஏதாவது ஒரு விருது வாங்கி வருவாரு. அதை பண்ணாரு, வெட்டினாரு, குத்தினாரு, வச்சாரு. நாம் தான் சொல்லி. ரெண்டாவது, இவர மாதிரிலாம் ஒரு ஆள் வந்த உடனே மணி அண்ணன் போன போட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு. மணி அண்ணன் இருக்கிறார மிகச்சிறந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பார். ஒரு பயனை இருந்து எவனையும் விடமாட்டார். ஒரு என்ட்ரி உள்ள அடி அந்த இதுல அந்த சிலந்தி வலையில் இருக்கும்போது அவர் ஒரு லேசா சத்தம் கட்டினா கூட பொக்குன்னு அப்படி சுத்தி பிடிச்சிக்கும். அந்த மாதிரி உடனே போட்டு ஐயா கண்மணி குணசேகரன் உள்ள வந்துட்டான். நீங்க அவரு உடனே கண்மணி குணசேகரன் தலைக்கு பேசுற அளவுக்கு வயதியா போட்டு விட்டான். அவருக்கு தகுதியானவர் தான். நீங்க ஒரு மிகைக்கு சொல்லவில்லை. இது எதுக்கு சொல்ற, இந்த மண்ணின் இவர் வாழ்ந்த காலத்தில் இந்த மண்ணின் பதிவு இவர் பின்னாடி எழுதுவார். நாங்க பெரிய ஆட்கள்லாம் தொடர்ந்து தன்னுடைய சுயசெயலில் எழுதுவார்கள். அதை போன்று இவர் எழுதுவார். அதுக்காக சொல்றேன், நாம் அந்த மண்ணின் படைப்புகளை, சாமிகளை, மொழிகளை நாம் பதிவு செய்யணும். இப்பெல்லாம் போகும்போது கடைக்கு போகும்போது நந்தி கோல்டு இருக்கா, அந்த சூரிய சென்பிராண்ட் இருக்கான்னு வாங்கி அரிசி நோம்புற வேலைலாம் கிடையாது, அப்படியே கொண்டாந்து உலையில கொட்டிடுறோம். ஆனா அதற்கு பின்னாடி இருக்கிற வேலைகள்லாம் நமக்கு தெரியாம போச்சு. குத்துறது, இடிக்கிறது, தீட்டுறது, மழுக்கிறது, தெல்றது, தாத்துறது, நோம்புறது, புடைக்கிறது, கொழிக்கிறது, இவ்வளவுதான் குத்துறது. நல்ல குத்தனா உமி பெரிய உமியாக இருக்கிற மேல் தோல் அகன்று விடுவது மாதிரி செய்யறது குத்துறது. தீட்டுறது, தண்ணி இன்னி ஊத்தாம மேலே இருக்கிற மெல்லிய தோல் அகருமாறு உரல்ல விட்டு உலைக்கால் இடிப்பது, அதுக்கு பேரு கேவுரு. தீட்டுறது லேசா போகும். இடிக்கிறது, மாவு சுத்தமா தூள் தூளா போற மாதிரி மாவு இடிக்கிறது. மாவு குத்தனான்னு சொல்ல மாட்டான், மாவு தீட்டனான்னு சொல்ல மாட்டான், மாவு இடித்தல். கம்பு மழுக்குதல், மேல இருக்கிற தோல் ஈரத்தை போட்டு தள்ளுறது, அதுக்கு பேரு மழுக்கிறது. அப்புறம் நோம்புறது,
வடிவத்தில் இருக்கிற கல்லுலாம் தனியா பிரிச்சுட்டு இருக்க மாதிரி நோம்பு இப்படி 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 ஆட்டினோம்னா பூரா அடியில் அந்த மண்ணு பூரா தங்கும். தெருளுதல் மாவு போன்ற பொருட்கள் இருக்கிற பெரிய பொருட்கள்லாம் தனியா எப்படி இப்படி ஆட்டினா துள்ளி 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 போகும். அதனால தான் அது பேர் துள்ளு மாவுன்னு வச்சான். துள்ளி துள்ளி எடுத்துட்டு வச்சிருக்க மாதிரி துள்ளுதல். தெல்லுதல், தரித்தல், இப்படி அடிச்சு முன்னாடி இருக்கலாம் அப்படி கட் பண்ணி அப்படி தூக்கி எட்டக்கூடாது, அதுக்கு பேர் தரித்தல். கொடித்தல், முன்னாடி இருக்கிற அந்த சின்ன சின்ன பொருட்கள்லாம் வரும்போது கொழிக்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்பெல்லாம் இது செத்த நோம்பி கொடுக்குன்னா இழுக்காத மாதிரி சக்கத்தை பார்க்குற மாதிரி நம்ம வீட்டு பொம்பளை இருக்காங்க. இதையெல்லாம் எப்ப நம்ம வேலைக்கு நம்ம யோசிச்சோமோ அப்பவே இந்த மொழி தான் அழிஞ்சு போச்சு. சகக்காலத்தின்மா செக்காலத்தி அப்படின்மா. செக்காலத்தி யார என் செக்காலத்தி யார அப்படின்பா. என்னன்னா ஒரு ஆடவனை திருமணம் செய்து கொண்ட இரு மனைவிமார்களுக்கு இடையே உள்ள உறவு முறைக்கு செக்காலத்தி, சகக்கலத்தி. இவரு வீட்டுக்காரர்கிட்ட என்ன அவருக்கு கெப்பாசிட்டி அந்த பொம்பளைக்கு இருக்கோ அதே பார்த்து அதுக்கு இன்னொன்று உண்டு. அதனாலதான் செக்காலத்தி, சகக்கலத்தி. அப்பெல்லாம் எங்க கிழவன் 4 கல்யாணம் பண்ணாரு அப்படிங்க. இப்பெல்லாம் ஒன்ன வச்சுக்கிட்டே பெரிய பானா இருக்கு. அப்ப ஒன்னோட நம்ம நிறுத்திக்கிட்டா செக்காலத்திங்கிற வார்த்தை சமூகத்திலிருந்து அழிஞ்சு போச்சு. ஒரு குடும்பத்தில் உள்ள இரு ஆடவர்களை திருமணம் செய்து கொண்ட இரு பெண்களுக்கு இடையேயான உறவு முறைக்கு ஓப்புடியா. அண்ணன் பொண்டாட்டிக்கும் தம்பி பொண்டாட்டிக்கு இடையில் உள்ள உறவு முறைக்கு ஓப்புடியான்னு பேரு. ஓப்புடியான்னா என்ன? குடும்பத்தில் இருக்கிறவரு வச்சிருப்பாரு, இவனும் கல்யாணம் பண்ணுவாரு, அவனும் கல்யாணம் பண்ணுவாரு. அதுக்கு பிறகு இவங்களுக்குள்ள அதான் சண்டை வந்துடும் வீட்டில். உடனே என்ன பண்ண இருந்தாப்பா கொல்லியை பிரிக்கிறது விட மாட்டார். அந்த சின்ன பையன் கல்யாணம் பண்ணாதான் பிரிக்கணும். அந்த கடைக்குட்டி கல்யாணம் பண்ணி கல்ல வெளுத்து வச்சு படிச்சு கல்யாணம் பண்ணாதான் இதெல்லாம் சொத்தை பிரி சொத்தை அப்படியே சோறு வேணா தனித்தனியா பொங்க வச்சுக்கிங்க அப்படின்பாரு. பொங்க வச்சு அதுக்கு சாப்பாடு வேணுமே. அதனால தொம்பையில இருந்து இந்தா 10 பிடி நெல் பெரிய பொண்ணு ஏட்டிக்கு, சின்ன பொண்ணு ஏட்டிக்கு 10 பிடி நெல், இதுக்கு 10 பிடி கேவு, ஒரே படி இருக்கும். இது 8 இது 7ன்னா அந்த கிழவன் கதை சிக்கல். உன் தங்கச்சி விட்டு மொபைல் தொட்டு 8 படி விட்டுல உனக்கு. ஒரே படி 2 பெண்களும் சமப்படி உடையவர்கள் பெறுவதற்கு உரிமை உடையவர்கள். அதனால்தான் ஓர் படியால். அது ஓப்படியாளா போய், அது ஓரத்தியா போய், அதுவும் போய் சிக்கல்ல வந்து போச்சு. கவர்மெண்ட் என்ன சொல்லுது? நாம் ஒருவர், நாம் இருவர், நமக்கு ஒருவர். நாமே இருவர், நமக்கே மற்றொரு சிக்கலை கொண்டாந்தாலும் ஆச்சரியப்படுத்த. 2 ஆள் இருந்தாலும் ஓப்புடியா வருவா? குடும்பத்துல பிறக்கிறதே ஒண்ணுன்னா ஓப்புடியா சேர்த்து. இப்படி நிறைய சொற்கள் செத்துக்கிட்டு இருக்கு. கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் நம்ம. இதையும் எல்லாம் பதிவு செய்து வைக்க வேண்டும். கண்மணி குணசேகரனுடைய ஆவலம். அடுத்த தலைமுறையில் இருக்கிறவங்க பேர் ஓப்படியாருன்னா விவரங்களால பேசாத பேசாம அப்படிங்கிற சிக்கலை நம்ம கொண்டாந்து விடக்கூடாது. இப்ப இல்ல அப்பெல்லாம் இருந்தது அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தனா இது இப்படி சமூகத்தில் மொழியை பதிவு வைக்கணும், மக்களுடைய பழக்க வழக்கங்களை பதிய வைக்கணும். அடுத்தது மக்களுடைய பாடல்களை பதிய வைக்கணும். நீ இந்த சொன்னார், ஒரு மழை பெய்யும், மழையில குரங்கு மரத்தில் ஏறும், ஒரு குருவி உட்காந்துருக்கும். மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு கூடு கட்டினா என்ன அப்படின்னு குரங்குகிட்ட கேட்கும். இது போய் பிச்சு எடுக்கும். இது மாதிரிலாம் கதைகள் இருக்கு. இதில் கதைகள் இருக்கு. இதையெல்லாம் பாடல்கள் இருக்குதா? நீதி போதனை பாடல்கள். அந்த காலத்தெல்லாம் பள்ளிக்கூடத்துல நீதி போதனைன்னு ஒரு வகுப்பு வச்சிருப்பான். அதுல நிறைய நீதி கதைகள்லாம் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நீதியை கேட்டு கேட்டு வந்ததால தான் இன்னைக்கு நம்ம வாத்தியாரா கண்டா ஏந்திரிச்சு வணக்கையாங்கிறோம். இப்பெல்லாம் பள்ளிக்கூடத்திலே கட்டி எடுத்துக்கிறான் பையன். என்னன்னா நீதி போதனை வகுப்புல கணக்கு
வாத்தியார் வந்து உட்காந்துக்கிறார். 100க்கு 100 பொசுக்குன்னு போடுறது கணக்கில் தான் போடுவான். இது மாதிரி நீதி போதனை வகுப்புல போய் கணக்கு எடுக்கிறதா கணக்கு சிக்கலாக அந்த நீதி போதனை கதைகள் பாடல்களாக ஒரு பாடல் இருக்குது. இது எங்க ஊர்ல இருக்கிற பாடல், உங்க ஊர்ல இருக்கிற பாடலை நீங்க சொல்லுவீங்க. எப்படின்னா, கூடுவாரோடு கூடுவானேன், கூடங்கள் மாடங்கள் ஏறுவானேன், ராகங்கள் கீதங்கள் பாடுவானேன், நடுக்காட்டில் செத்து கிடப்பானேன்னு ஒரு கதை. என்ன, ஒரு ஊரை ஒட்டி ஒரு காடு. இந்த ஊர்ல இருக்கிற பூனை அப்படி காட்ட பக்கம் போகும்போது இருக்கு. அங்க ஒரு நரி இவருக்கு நண்பராயிடுச்சு. ஒரு நாள் இந்த பூனை ஏப்பம் நல்லா விட்டுது. நரி என்ன சொல்லிச்சு, உங்க ஏப்பம் இவ்வளவு மனமா இவ்வளவு ராகமா இருக்கு, நம்ம வீட்டுல எல்லாம் பால் தயிர் எக்கச்சக்கமா இருக்கு, நான் நிறைய சாப்பிடுவேன், அதனால அந்த ஏப்பம் அண்ணன் நம்மள ஒரு நாளைக்கு இட்டுட்டு போயாங்க. ஏப்பா, நான் இட்டுட்டு போறதெல்லாம் தப்பு இல்லை, நான் இட்டுட்டு போவேன். அங்க போய் நான் ஏதாவது எடுத்து கொடுத்து உனக்கு பவுர் நம்பி போச்சுன்னா சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது அப்படின்னு ஒரு ஓலம் விடுவேன், எனக்கு சிக்கலா போடும் அப்படின்னு. இதான் நாள் நீ கூடிக்கிட்டு இருக்கிற முறைய இட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு போயான். இதுக்கேன் நான் கதை சொல்றது இல்லை, நீ வா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பூனையை தெத்தி நரி இட்டுட்டு போய் வீட்டில் போய் நல்லா பறந்த மேல தயிர் பால் மோர் கீரெல்லாம் வச்சிருந்தான். நல்லா இது சாப்பிட்டு இதையும் சாப்பிட்டு அதையும் சாப்பிட்டு நரி தாங்க முடியாம நிக்குது. கிட்ட வந்துச்சு, அண்ணன் ரொம்ப நன்றி அண்ணா அப்படின்னு. மெதுவா பேசு, ஏன்னா இல்ல சந்தோஷமா இருக்கு. சரிப்பா ரொம்ப நன்றி, சரி போமா அண்ணன். ஒரே ஒரு சத்தம் போட்டுக்கிறாங்க, எனக்கு சந்தோஷம் தாங்கல, நான் எம்மா சாப்பிட்டாலும் ஒரு கோலம் போடுவேன், எனக்கு நிறைவா இருக்காங்க. மானாண்டா எலி கொல்லுவான் இல்ல அண்ணன். சரி லேசா என் காது பக்கத்துல மட்டும் லேசா சொல்லுங்க, வச்சுட்டு ஒரு கோலம் விட இழுத்து சாப்பினா வீட்டுக்காரன் கதவை. பூனை டக்குன்னு சென்னலால விழுந்து அங்காட ஓடுது. வீட்டுக்கார சக்கியா நரி அடிச்சு காட்டுல கொண்டு போய் போட்டான். இந்த காட்டுல இது கூட இருக்கிற நரியோலாம் சுத்தி நின்று வந்துட்டு இத பார்த்துட்டு சொல்லுது, எப்படி, கூடுவாரோடு கூடுவானே, கூடங்கள் மாடங்கள் ஏறுவானே, ராகங்கள் கீதங்கள் பாடுவானே, நடுக்காட்டில் செத்து கிடப்பானே. அந்த காலத்துல அண்ணாமலை யூனிவர்சிட்டியில போய் தமிழ் துறையில PhD பட்டமும் திக்வான் பட்டமும் வாங்கிட்டு அந்த காலத்துல இந்த பாட்டெல்லாம் எழுதுனா சாதாரண ஏழை மக்கள் இதையெல்லாம் இருக்காங்க. ஒரு குடும்பத்துல அவன் குழப்பே சீவனம், அவனே வீட்டுக்கு நாள் கஞ்சி கஞ்சி காசு வச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு டப்பா பட்ட தண்ணி ஊத்திட்டு வருன்னு போயிருக்கான். வந்து பார்க்கும்போது வீட்டுக்காரு நல்லா ஒரு வாழை மீன் வச்சு அறிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சந்தேகம் வந்து போச்சு, எவன் வரான்னு இப்ப மீன் அறுத்திட்டு இருக்கிற, இங்க நம்ம வீட்டுல ஒரு பூக்குக்கும் வழி இல்லை, என்ன உனக்கு எவன் கொடுத்தா அந்த பூண்டுகாரு, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு உடனே பொங்கேட்டுக்கு மட்டும் தன்னுடைய நடத்தையில் சிக்கல் சொன்னா அது தாங்க உடனே சொல்லிச்சு, விலையில்லாத மீன் நான் வலையில்லாத வாங்கி, நான் ஆயக்குள்ளையும் பத்தினி, நான் அரியக்குள்ளையும் பத்தினி, அந்த வீட்டுக்காரனுக்கு 10 புள்ள பெற்ற வரைக்கும் பத்தினி, என்ன அரிசேரின்னு சொன்னா அடிப்பன் தொடப்ப கட்டையால. இப்படி விலையில்லாத மீன் நான் விலையில்லாத வாங்கி, நான் ஆயக்குள்ளையும் பத்தினி அரியக்குள்ளையும் பத்தினி, அந்த வீட்டுக்காரங்களுக்கு 10 புள்ள பெற்ற வரைக்கும் பத்தினி, என்ன அரிசேரின்னு சொன்னா அடிப்பன் தொடப்ப கட்டையால. என்னன்னா இவன் ஏதோ அடுப்பை பத்த வைக்கலாங்க, அந்த 4 கஞ்சை கொண்டாந்து அடுப்புல போட்டு நிற்கும் போது எதிர்த்தாப்புல மரம், எவனே ஏரியில மீன்
குடிச்சிட்டு இருக்கான் போட்டிருக்க. அவன் ஏதோ தண்ணி சாப்பிட்டு கேட்கணும் இருக்க பார்த்துட்டு இருப்பான் போட்டிருக்க. அவன் குடிச்சதுல ஒரு உயிர் விரால் மீன் ஒரு பரால் தூக்கிட்டு வந்துச்சு. தூக்கிட்டு வந்து அந்த கிளையில வச்சு தின்னுக்கிட்டு இருக்கு. இவன் பார்த்துட்டு இவன் ஓட்டினாலோ அதுவோ போட்டு தவறி விழுந்து போச்சு. உயிர் மீன் அதை என்ன செய்ய முடியும்? எடுத்து வச்சு அறிகிற குழம்பு வைக்கலாங்க. அவன் வந்து இந்த கேட்டவொன்னு இவங்களுக்கு தாங்க எப்படி சொல்றான்? விலையில்லாத மீன் காசு கொடுத்துவாங்க. வலையில்லாத மீன் விலையில்லாத வாங்கினா காசு போட்டு வாங்கல. நான் ஆயக்குள்ளையும் பத்தினி அரியக்குள்ளையும் பத்தினி அண்ட வீட்டுக்காரங்களுக்கு 10 புள்ள பெக்கற வரைக்கும் பத்தினி. இதுதான் சிக்கல். அந்த 10 புள்ளையும் ஒட்ட புள்ளி அவங்களுக்கு 10 பொட்டை புள்ளையும் வீட்டில் வச்சுட்டு உப்பு மிளகா போட்டு அரிஞ்சா சாப்பிட முடியும்? எல்லாம் அண்ட வீட்டுக்காரங்களுக்கு கட்டிட்டு போறதுக்கு தான் பெற்று வச்சிருக்கிறாங்க. அது இவங்க வச்சுக்கிறது. அண்ட வீட்டுக்காரர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க அடுத்த குடும்பத்தில் வாக்கப்பட்டு போகக்கூடிய பெண்களை பெற்றவர்கள் நான் அப்படிங்கிறான். அந்த 10 புள்ள பெற்றவங்களுக்கு பிறகு அந்த கேள்வியில பத்தியே என்ன அபிஷேகம் சொன்னா அடிப்ப தொடப்ப கட்டையாளா என்ன போய் இப்படி சொன்னீங்கன்னா அடிப்ப தொடப்ப கட்டையாளா அப்படின்றதுதான் அந்த கதை. இது போன்ற கதைகள் எல்லா மண்ணிலும் இருக்கிறது. அதை நாம பதிவு செய்து வச்சுக்கணும். எல்லா மாதிரி ஒரு புலவர் போய்க்கே இருக்கிறார். நம்மளாம் சொல்லிக்கணும் புலவர். ஒரு பயனும் சொல்ல மாட்டான். நான் தான் ஒவ்வொரு வீட்டிலும் கண்மணி குணசேகரனை போன்ற தமிழகத்தில் மிகப்பெரிய எழுத்தாளர் கிடையாது. தலை சிறந்த எழுத்தாளர். தமிழின் அடுத்த திருவள்ளூர் கிணியான ஒரு கிடையாது. இதெல்லாம் ஒரு பய சொல்ல மாட்டான். நம்ம தான் தூங்கும் போது கூட கையக்காலைய கவிஞர் 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 ஆட்டிக்கிட்டே பட்டுக்கணும். இல்லைன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. தமிழ் இலக்கியம் அப்படி தாளாரமா இருக்கும். ஒரு வருஷம் புத்தகம் எழுதுனா கூட ஒன்று புத்தக அடிச்சு போயிட்டே இருக்கும். அது போன்ற என்னை போன்ற ஒரு புலவர் போறார். எழுத்தாப்புல ஒரு அம்மா மோர் வித்திட்டு வந்திருக்கு. இதுக்கு தண்ணி தாகம் எடுத்து போச்சு. புலவர் போய் அந்த அம்மா கிட்ட சொன்னார், அம்மா அம்மா எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, நான் காசை கொடுக்குறேன், கொஞ்சம் மோரை கொடுங்க, தாகம் தீர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? அது சந்தோஷம் தாங்க, ஒரு புலவர் கேட்கிறார அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா ஆண்டவ புண்ணியத்தில் இந்த பக்கம் போகதா வெறும் பசுமாடு கட்டி கிடக்கும் என் வீட்டில், இந்த பக்கம் பார்த்தா வெறும் எருமாடு கட்டி கிடக்கும், காசு பணத்துக்கு பங்கம் எல்லாம் நிறையா பணம் காசு இருக்கு, மோரை தரேன் குடிச்சிட்டு என் மோரை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, அதுதாங்க என் ஆசை அப்படின்னு பார்த்தாரு. சரி ரைட் அப்படின்னு புலவர் வாங்கி குடிச்சாரு. குடிச்சிட்டு பாடுங்க கம்முன்னு நின்னார். இந்த அம்மாவுக்கு சந்தேகம், ஏங்க என்னங்க அது பாட்டாமா அப்படின்னா, வானத்திலே அது கார், பூமியில் விழுந்தால் அது நீர், இவ்விடச்சியின் கலையத்தில் வந்ததால் நீர் மோர்னார். எப்படி? வானத்திலே அது கார், கார் மேகமா இருந்தது வானத்துல, அந்த கார் மேகம் பூமியில் விழுந்ததால் அது நீராகி போச்சு, உன் கலையத்துல வந்ததால அதை மோருங்கிற. வானத்திலே அது கார், பூமியில் விழுந்ததால் அது நீர், இவ்விடச்சின் கலையத்தில் வந்ததால் நீர் மோருனார். இப்படிப்பட்ட இதையெல்லாம் நான் போய் இந்த வயசான ஆளுகிட்டெல்லாம் போய் விட மாட்டேன். கடைசி நண்பர்களை கூட பொழுது போற நேரத்தை பொழுது போகிறதுக்கு போய் அவங்ககிட்ட ஏதாவது பிடிங்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசான ஆளுகள்லாம் விடவே கிடையாது. நான்லாம் இன்னமும் கருணாவுக்கு என்னதான் இட்டு சனங்கள்லாம் கும்மி அடிக்கிறதுக்கு, ஒரு கட்டு கரும்பாம் பரங்கி ஒன்னாயிரமாம், ஒன்னாயிரத்தை பரங்கி எத்தனை கப்பலிலே, கப்பல் ஒரு காதம் பரங்கி கடலும் காதம், கப்பல் செலுத்துறவன் பரங்கி எப்ப வருவாண்டி, அதோ வாராண்டி பரங்கி அதண்ட கப்பலிலே. அந்த காலத்துல எப்படி கரும்பை வெட்டி வெளிநாடுகள் ஏற்றுமதி செஞ்சாங்கன்னு கும்மி அடிச்சுட்டு பாடுவாங்க. ரெண்டு கட்டு கரும்பாம் பரங்கி 2000ஆம், 2000 பரங்கி எத்தனை கப்பலிலே, கப்பல் ஒரு காலம் பரங்கி கடலும் காலம். இப்படி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பாட்டு பாடி உங்களை எல்லாம் ராத்திரி 5 ராத்திரிக்கு உங்களை எல்லாம் அவுத்து விடுவதற்கு நான் விரும்பவில்லை. வாழ்ந்தாம் பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு.
யாருக்கு வாழ்ந்தான் பாட்டு செத்த பிறகுலாம் வாழ்ந்ததை பேசுவான், உசுரா இருக்கும் போதெல்லாம் பேச மாட்டான். செத்த பிறகு உரப்பாட்டு எப்படி அடிப்பான்? தென்னை மரம் குழம்பு எப்படி தென்னை மரம் குழம்பு எம்மா தேடுமே செப்பரிட்டு என்ன தேடி வந்த அம்மாவும் அதை எப்படி கொடுப்பான் எஃபெக்ட்? ஓ எம்மா தென்னை மரம் குழம்பு எம்மா தேடுமே செப்பரிட்டு என்ன தேடி வந்த அம்மாவும் நான் தென்னை முடி வளர்த்து இன்னைக்கு தேர் மேல போட்டதுதான் இன்னைக்கு தேடி வளர்ந்தார் அம்மா என்ன தத்தம்மா உனக்கு திருவன் நம்மள சிங்காரம்மா பாத்தி மரம் வளர்ந்து எம்மா பாடையுமே செப்பரிட்டு என்னை பார்த்து வந்த அம்மாவும் இப்படி போகும். இதே ஒப்பாரியில கொடுத்தா அம்மா பாத்தி மரம் வளர்ந்து என்ன பெத்தம்மா உனக்கு பாடையுமே செப்பரிட்டு என்ன பார்த்து வந்த அம்மாவும் இன்னைக்கு நாம் பம்பே முடி வளர்த்து இன்னைக்கு நாம் பாட மேல போட்டு எழுதா இன்னைக்கு பாட அலங்காரம்மா என்ன பத்தம்மா இன்னைக்கு பாடி வர சிங்காரம்மா. எம்ம பழமரத்து சாலையிலே இன்னைக்கு அந்த பாடியா வந்து கேட்கையிலே நான் என்னான்னு கேட்கையிலே என்ன பெத்தம்மா செத்துட்டான்னு சொல்லையிலே இங்க நாட்டு கூடுங்குது இங்க நாளே ஓட்டுது இன்னைக்கு நான் வர சமயம் இல்ல பொன்னார மாலை கட்டி எங்க அம்மாவை பூ போட்டு எடுத்துடுங்க நான் கண்ணாடி வண்டி கட்டி என்ன பெத்த அம்மாவுக்கு நான் கருமாளிக்கு வந்து விடுறேன். இப்படியெல்லாம் இந்த மண்ணில் பாடல்கள் நிறைந்திருக்கின்றன. கண்மணி குணசேகரி ஏதோ பேசினான் கடைசி நேரத்துல இந்த கூட்டத்து தன் கைவசத்துக்குள்ள வைக்கிறதுக்கு பண்டி அடிச்சான், உழுந்தான் பிறண்டான் பண்டி அடிச்சான். எப்படியாவது சொல்லி நீங்க எது நினைத்துக் கொண்டாலும் நினைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ நம்ம தாத்தா பாட்டி கிட்ட இருக்கிற இந்த கதையில ஒரு பாட்டுல ஒரு ஒப்பாரில நீனு நானும் சோடி நெல்லு குத்த வாடி ஆத்து மணல தூப்பறிக்க அவளு இடிக்க வாடி இப்படி இல்லாம் கும்மிப்பாடு திம்பி சுற்றப்பாடு. கபடி விளையாடும் போது நீ போய் கையை காலம் மூச்சிக்க ஆரம்பிச்சு சடு முடி அடிக்கவே கை காலம் முடியவே ஒப்பனுக்கு எப்பனுக்கு ஒரு பணம் தண்டான் 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 தண்டன் தண்டன் பாட்டு பாடிட்டு போவோம். இப்படி எல்லாம் பாடல் இருக்கிறது. கடைசி நேரத்தில் பொழுது போவதற்குள் கையெழுத்து மறைவதற்குள் கண் மங்குவதற்குள் நம் தாத்தா பாட்டிகளிடம் இருக்கிற அந்த பாடல்களை கதைகளை அனைத்தையும் நாம் வாங்கி பதிவு செய்து அடுத்த மக்களுக்கு நம் அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று இந்த அரங்கத்தில் இந்த பெரம்பலூர் புத்தக பண்பாட்டு இந்த புத்தக திருவிழாவில் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டே காவிரி பூம்பட்டினத்திலே நான் திரும்ப சொல்றேன். காவிரி பூம்பட்டினத்தில் கோவலன் போனான் வந்தாங்கிறதுலாம் அப்புறம் அந்த காவிரி பூம்பட்டினுடைய வணிகர் வீதியை விவரிப்பான் பாருங்க. சிலப்பதிகாரத்தில் பொன்னும் மணியும் விற்று கொண்டிருந்தார்கள் போய்கொண்டிருந்தார்கள் என்று. நகர வர்த்தகர் சங்க தலைவர்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நான் சொல்றதுதான் 1000 தான் கிராமத்தில் அவன் செஞ்சான் போனாலும் அதையெல்லாம் வச்சு இந்த நகரத்துல ஒரு நிழல் ஒரு விவசாயி நிக்கிறதுக்காக நீங்க இடம் முன்னாடி இடம் விட்டு வச்சிருந்தாலும் விட்டு வச்சிருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையை இந்த பெரம்பலூர் வணிகர் வீதிகளை எதிர்வரும் காலத்தில் இதில் ஒரு நாவலாசிரியர் ஒரு கவிஞர் இதையெல்லாம் இலக்கியத்தில் பதிய வைத்து உங்களையும் இலக்கிய கனவான்களாக மாற்றுவார்கள். உங்கள் வீதிகளையும் பதிய வைப்பார்கள். அந்த வகையில் நீங்கள் இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பாக ஒருங்கிணைப்பாக இருப்பதற்கு உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் முதற்கண் வணக்கத்தின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் கடைசி நேரம் உருந்து உழப்பிக்க வேண்டியதா இருக்கு. உங்களை எல்லாம் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பயந்து போயிட்டான். என்னடா அவன் பிடிச்சு பிடிச்சு பெறாட்ட ஏதோ என்னையும் பொறுத்தாக கடைசி நேரத்தில் என்னை கைவிட்டுருங்களோன்னு நான் பயந்துட்டேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி இறுதி வரை என்னுடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டிருந்த ஐயா அவருக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.